வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, லைக் பண்ணிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு காமெண்ட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கொமெண்டும் வரதில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இன்ட்ரோவும் கொடுத்தாச்சு. இப்போ நான் காலைல எழுந்திரிச்சு கடைக்கு போனோம். ஆனால் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதுக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். நல்லா இது ஃப்ரிட்ஜை திறந்து இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜை சாத்திட்டு கதவை திறந்துட்டு வெளியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று எனக்கு வலி மறந்து போச்சு, அதனால தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்துங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதுக்கப்புறம் வழியை தேடி கண்டுபிடிச்சி கீழே இறங்கி ஓடுன்னு ஓடி, இது வேறு சென்சிட்டிவிட்டி ரொம்ப குறவாக இருக்குது ப்ரோ, அது வேறு மாற்றணும். அதுக்கப்புறம் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். ஏன்னா கஸ்டமருக்கு குலுக்கமாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த டப்பாவை எடுத்துகிட்டு கடவுளுக்கு போயிட்டு சரி மாட்டலாம்னு சொல்லி பார்த்தா அத்தா தண்டி இருக்கு ப்ரோ. போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு. சரி அதை மாற்றிட்டு பார்த்தா வந்துட்டு லைட்டில் இடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அதுதான் உடையிலையேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் நானும். அதுக்கப்புறம் ப்ரூமாக விளக்கமாறா அதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒன்று தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அது கீழே போட்டு கடையும் மங்களகரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு கஸ்டமரோட அந்த ஹோம்லெஸ் பயலம் வந்துக்கிட்டு இருந்தான். அதை எடுத்து அவனையும் அடித்து மண்டையை போட வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கஸ்டமர் வந்தார். அந்த கஸ்டமர் யாருன்னு ஒத்து பார்த்தா நம்ம ஃப்ராங்க்லின்னு. GTA 5லேருந்து தப்பிச்சு வந்துட்டான் போல. அப்புறம் வந்துட்டு 2 பேரும் சோடியா போனாங்களா. சோடியா போயிட்டோன்னே நம்ம வந்துட்டு ஒரு ஏசியை வாங்கி மாட்டிடலான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு ஏசியை வாங்கி வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிலிட்ரி மேனாக வந்துருந்தார். அவரை பார்த்துட்டு அப்படியே ஏசி எடுத்துகிட்டு அந்த ரூமில் வந்துட்டு வச்சாச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காரலான்னு சொல்லி உட்காந்தா ப்ரோ ஒருத்தன் வந்தான் ப்ரோ. இங்கே பாருங்கள் வந்தான். அப்படியே போயிட்டு திருடலான்னு பார்க்குறான் ப்ரோ. திருட்டு நாய். சரி இவன் என்னத்தை தான் திருடுறான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நின்னா அடிக்க போகலாம் பார்க்குறப்ப இந்த ஆடு கருமம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது போயிட்டோன்னே இவனை ஒரே அடி அடிச்சுட்டு சரி என்னத்தை தான் திருடியிருக்கான்னு சொல்லி பார்த்தா ப்ரோ பாருங்களேன் அந்த நாய் என்ன திருடியிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா போஸ்டரை திருடியிருக்கான். சரி இவ்வளோ வேல்யூவான பொருள் இருக்கே, இதை எதுக்கு திருடான்னு பார்த்தா நாய் காஜு பிடிச்சி நாய் இது திருடி வச்சிருக்கு ப்ரோ. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. காஜு வச்சு நீ சரி அதையும் மாட்டி வச்சுட்டு எல்லாம் ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு ஷாப்பு க்ளோஸ் பண்ணிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பெட்டில் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான்.